Hi guys, நான் தமிழ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் டிராவல் சேனல். ஒன்னார சிஸ்டம் திண்டுக்கல். இன்னைக்கு வந்து நாம மேக் பண்ணிருக்க 2.1 ஆம்பிளிஃபையர் ஃபுல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு டெமோ வீடியோ பிளஸ் ஃபுல் வீடியோவா கொடுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் ஆன்ல இருக்கு. எந்த ஹீட் டெம்பரேச்சரும் கிடையாது. இதுல என்னென்ன போர்டு யூஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இதுல நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முழு தொகுப்பு வீடியோவா இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கிப் கொடுக்காம ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.1 பேக்கேஜுங்க. இந்த 2.1 பேக்கேஜ் வந்து இது வந்து ஹோமுக்கான பேக்கேஜ். இந்த ஹோம் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 8" டிரைவர் போட்டு ஒரு 10" டபுள் மேக்னெட் ஹெவி போடுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பாக்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து MDF பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பாக்ஸ், தேட்டர் கிராஸ் பாக்ஸ் பண்ணியிருக்கோங்க. சாரி, ஊஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஸ்பீடான் ஊஃபர், ஹெவி மேக்னெட் இருக்கக்கூடிய ஸ்பீடான் ஊஃபர் 2 போட்டிருக்கோம். ரிட்டன் சோனிக்கில் 10" டிரைவர் ஹெவி டிரைவர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ் வரைக்கும் பீக் போகக்கூடியது. இந்த செட்டுக்கு வந்து பக்கா மேட்சிங்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிச்சு பிடிச்சு மேய்து பேஸ் ரிசல்ட் அவ்வளோ அருமையா இருக்கு. இப்போ இதுக்குள்ள இன்டீரியர் விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 28/028 5 ஆம்பியர் காயில் போட்டிருக்கேன். இந்த 5 ஆம்பியர் பாத்தீங்க அப்படின்னா IRF மொத்தம் 8 IRF 250 உள்ள இருக்கு. உண்மையிலே சொல்றேங்க, இது பக்கா ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு 2.1 ஆம்பியர். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணேன், வீடியோ ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகலை. இந்த வீடியோ எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த பேக்கேஜ் எப்படியாவது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் வீடு வந்து நாங்கள் புது வீடு மாறிட்டோம். ஸோ புது வீடு கிட்ட ஒரு டாக் இருக்கும், எப்பவுமே எங்கள் கூட தான் தரும். ஏதாவது சவுண்டு உள்ளு குறைச்சதுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் நோட் பண்ணுற வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லேசர் கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் 28/028 5 ஆம்பியர் போட்டிருக்கேன். அது செகண்டரி டைப். இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/012 1 ஆம்ஸ் இருக்குங்க. அடுத்து ரெக்டிஃபையர் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 MFD-ல கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 50 வோல்ட் 2 போர்ட் எடுத்திருக்கோம். இது இல்லாம பகாரியா USB கிட்டுக்கு வந்து போறதுக்கு பார்த்தீங்கன்னா USB போர்டுக்கு போறதுக்கு 5 வோல்ட் வந்து ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி, அதுவும் வந்து 4007 அந்த ஐசி பிளாக் கலர் டயோடு ஐசி இருக்கும்ல, அது போட்டு எடுத்து கொடுத்துருங்க. பக்கா மேட்சிங்கா இருக்கு. இதுல பிடிச்ச விஷயம், நம்ம பேனல் வந்து கிரீன் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ரெட் கலர் வித் கிரீன் அந்த கலர்ல வந்து நமக்கு இந்த டிசைன் அமைஞ்சிடுச்சுங்க. கண்ட்ரோல் நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் வந்து அக்ரலிக் பேனல், சுவிட்ச் கண்ட்ரோல் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் எஃபிஷியன்ஸா இருக்குதுங்க. அடுத்து நம்ம வந்து மெயினா பார்க்கறது பார்த்தீங்கன்னா கிராண்ட் சப், வசந்தோட கிராண்ட் சப் போர்டு வந்து ப்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்எஸ்னோட பிடி, கேஎம்எஸ்னோட பஸ் பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸ்னோட போர்டு தான் இது எல்லாமே. ஒன்று கூட இந்த வசந்த சப்புக்குரிய தாண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ்என் போர்டு தான் போட்டிருக்கோம். இதுல எப்படி டிசைன் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா IRF 250 2 சேனல் வந்து ஒரு பேர் 100 வாட்ஸ் கொடுக்குற மாதிரியும், 4 பிட் IRF வந்து பிரிட்ஜ் பவர் யூஸ் பண்ணி ஒரு சேனலா கம்பைன் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து முழுக்க வந்து இதை வந்து பண்ணி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோ டெக்னீஷியன் சரவணகுமார் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த விஷயத்துல வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணி இந்த இதை நீங்க பண்ணணும், நீங்க தான் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டப்ப அவர் மாறுதல் மறுத்தல் எதுவுமே இல்லாம இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு இந்த வீடியோட கிரெடிட் வந்து அவருக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ முழுக்க இந்த வீடியோ கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் சரவணகுமார். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம உடனே சிஸ்டத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நீங்களும் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூல் பண்றதுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேனு, வயரிங்லாம் நீட்டா பண்ணியிருக்கேன். உண்மை சொன்னா நம்ம சரவணகுமாரோட உழைப்புன்றது இதை தெரியும். எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்பவுமே இண்டிகேஷன் லைட் ஒன்று தான் இருக்கும். இங்க 3 லைட் இருக்கு. 3 லைட் வந்து ஷிஃப்ட் ஆகி மோடு மாதிரி இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப கஸ்டமருக்கு வந்து ஒரு புது அனுபவம் ஃபீலா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பேக்கேஜ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 100% குவாலிட்டியானது, கேரண்டியானது, நல்லா இருக்கு. ரிசல்ட்டுக்கு சூப்பரா இருக்கு. இது டெமோ வீடியோ ஷார்ட்ஸ்ல பாருங்க, டெஸ்டிங் வீடியோ ஷார்ட்ஸ்ல பாருங்க, அவசியம் பிடிக்கும். இது ஈவன் வந்து இது நான் எதை டெமோ வச்சு பார்த்தேன் அப்படின்னா
அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஒரு மூவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மூவியை வந்து ட்ரெய்லர் அப்புறம் மெயின் சீக்வன்ஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு நாளைக்கு டெமோ பார்த்துட்டு இருந்தேன். அடிப்பொலி சாங்ஸ், அடிப்பொலியான சவுண்டு, கிளாரிட்டி, ஆடியோ எல்லாமே எடுத்துச்சு. அப்புறம் இந்த ராயன் படத்துல இருந்து இந்த உசுரே நீதாண்டின்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதான் அந்த சாங் பிளே பண்ணேன். உண்மையிலே கைஸ் பிரமாதம், சீரியஸா சொல்றேன். புது சாங்ஸுக்கு பக்க மேட்சிங்கா இருக்கு. இந்த பழைய பாட்டு வந்து நம்ம இளையராஜா பாட்டு வந்து இந்த ராஜராஜ சோழன் சாங் இருக்குல்ல, அந்த சாங்கும் பிளே பண்ணி பார்த்தோம். ஒரு டெமோ மாதிரி தான் போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ½ hour வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இந்த ஆம்பிளிஃபையர். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைப்பு அனலாக் ஆம்பிளிஃபையர். நம்ம நிறைய பேர் சொல்றோம் இதுதான் கண்ட்ரோல் வச்சு நம்ம யூஸ் பண்ணா கண்ட்ரோல் டைப். இதுதான் அனலாக்னு சொல்லுவேன் நான். அனலாக் கண்ட்ரோல், டிஜிட்டலா ரிமோட்ன்றது நம்ம இது யூஸ் பண்ற அந்த MP3 இந்த இதுக்கு தாண்டி இது எதுவுமே கண்ட்ரோல்ஸ் ரிமோட்ல வராது. அதுதான் ரிமோட் இல்லாத அனலாக் ஆம்பிளிஃபையர். ரிமோட் கிட் அப்படின்னா கிட்டு வந்து ரிமோட்ல யூஸ் பண்ணிக்க போறீங்க, சப் ஃப்ரீக்வன்சி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறீங்க. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றத நம்மளோட ஷார்ட் வீடியோ வந்து டெமோ வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த இன்டீரியர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், அதே நீங்க வீடியோ ஷோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவசியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடுகளுக்கு, வண்டிகளுக்கு, பஸ்ஸுகளுக்கு, கோச்சுகளுக்கு, அப்புறம் ஆட்டோ, டவேரா, என்ன விதமான ஐட்டமா இருந்தாலும் மினிமம் பட்ஜெட் இருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஒரு வாய்ப்பு பிளஸ் உங்களோட முழு கோஆபரேஷன் மட்டும் கிடைச்சதுன்னா நல்ல அருமையான ஆடியோ பேக்கேஜ் உங்க வீட்டுக்கு எங்களோட ஒன்னாடி சிஸ்டம் தர முடியும். அதே சொல்றேன். இது இல்லாமல் நம்ம சொந்த சபூஃபர் செய்யணும். நம்ம வந்து ஃபுல் பேக்கேஜ் பண்ற இடத்துல நம்ம சபூஃபர் போட்டு கொடுத்துருக்கோம். எத்தனையோ கஸ்டமர்ஸ் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி டெமோ பண்ணி ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் இப்போ நான் 3 சபு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் ஃப்ரீயாக கிடையாது சபூஃபர் செஞ்சுருக்கீங்கன்னா வியாபாரம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். 3 மேனட், அதாவது 2 மேனட் போட்டு 3 சபூஃபர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நம்ம சேல்ஸுக்கு போகுது. ஸோ நம்மளோட ஒன்னாடி சிஸ்டத்தோட பெருமை வந்து நல்லபடியாக ரீச் ஆகிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு வியூவர்ஸாக இருக்கவங்களோட பங்கு ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த 4 பசங்களை வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறோம். எங்களால் முடிஞ்சவருக்கு எவ்வளவோ கஸ்டமர்ஸ், எவ்வளவோ வந்து மக்களை வந்து ஆடியோ மூலியமாக சந்தோஷப்படுத்த போகிறோம். அவங்களுக்கான பேக்கேஜை நாங்கள் ப்ராப்பராக கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முழு ஒத்துழைப்பு வந்து எங்களோட சிஸ்டம் வந்து கொடுக்கும். கூடிய விரைவில் வந்து நம்ம ஒன்னா சிஸ்டத்தில் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்க போகிறோம். இன்னைக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா 2.1 பேக்கேஜ் வந்து ஹோமுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல 2 8 இன்ச் டிரைவர் போட்டு 10 இன்ச் டிரைவர் போட்டு நல்ல ஹெவி மேனட், எல்லாமே ஹெவி மேனட். இது பார்த்தீங்கன்னா 90 mm 2 மேனட் வரும். இது 120 mm 2 கல்லு போட்டது. காயில் பார்த்தீங்கன்னா 28 வோல்ட் லேசரோட HD காயில். எங்கேயுமே வந்து நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த மொத்த பேக்கேஜும் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து அனுப்ப போகிறோம். இன்னைக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இந்த நல்ல நாளை வந்து நான் உங்களோட இந்த வீடியோ மூலமா செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணி கொடுத்த என்னோட சரவணகுமார் எங்கள் டீமுக்கு வந்து நான் ரொம்ப வந்து கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நேரத்தில் இந்த இன்டீரியர் உள்ள பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதாவது நிறைகுறைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க. அடுத்த வீடியோ நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு 2.1 KMSனோட 8 IRF 250 போட்டு பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு பவர் அப்படின்றத ரிசல்ட்ல டெமோ வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவசியம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் வீடியோகளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து 3வது செஷனாக நான் எடுத்திருக்கேன். 2 செஷன் வந்து எடுத்து சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. இது முறை நான் நினைச்சதை கரெக்டாக பேசியிருக்கேன் நம்புறேன். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தேவை. எல்லா பக்கமும் நல்லபடியாக விசாரிச்சு நல்ல ப்ராடக்டை பை பண்ணி உங்கள் வீடியோவில் போட்டு நல்ல நாட்களில் சாங்ஸ் படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கும் சரி, இது எங்களுக்கும் சரி. ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிக்கிச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு தமிழ் ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். கூடிய விரைவில் நல்ல வீடியோக்கள் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.